சிவம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம கடைசி சில நிகழ்ச்சிகளில் பார்த்துட்டு வரோம். மருத்துவம் சார்ந்த குறிப்புகளுக்கு எல்லாமே நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மருத்துவத்திற்கான தேவைகள் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய கொண்டாட்டத்தையும் சுதந்திரத்தையும் தடுப்பது எது அப்படின்றது நமக்கு தெரியணும். அது தெரியணும் அப்படின்னா நமக்கு நம்மளை பற்றின தகவல்களை நம்ம அறிஞ்சிக்கணும். அதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, என்னை மதிக்கணும், தன்னை மதித்தல். அதுதான் தலையாய நம்ம ஒவ்வொருடைய கடமை. என்னை நான் மதிக்கணும். என்னை நான் மதித்தா மட்டும்தான் என்னுடைய தேவைகள் என்ன அப்படின்றது எனக்கு தெரிய வரும். என்னுடைய தேவையை புரிஞ்சால் மட்டும்தான் அதற்கான விஷயங்களுக்குள்ளே நான் போக முடியும். அப்படி நான் போகும்போது தான் என்னுடைய வாழ்க்கையில் வர எல்லாமே இயல்பாக அமையும். அப்போ என்னால் எல்லா விஷயத்திலும் என்னால் ஒத்திசைவு கொள்ள முடியும். இதற்கும் மருத்துவத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, அப்படி இருக்கும்போது தான் யதார்த்தமான மனநிலையில் நோய்கள் தோன்றது குறைவு அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பொதுவாக ஹார்ட் அட்டாக் வராது 2 பேருக்கு அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். யார் யாருக்கு வராது? ஒன்று பைத்தியம், இன்னொன்று ஞானி. ஏன் 2 பேருக்குமே வரதில்லை அப்படின்னா, அவங்க எமோஷ்னலி தே ஆர் நாட் ஃபூல்டு. எமோஷ்னலி அவங்க அதுக்குள்ளே போய் சிக்கிறது இல்லை. நம்ம எல்லாருமே மனிதர்களாக பிறக்கிறதுனால எமோஷ்னலி வி ஆர் அடிக்டட். ஸோ அப்போ எமோஷ்னலாக இருக்கிறது தப்பா அப்படின்னா, எமோஷ்னலாக இருக்கிறது தவறு இல்லை. அந்த எமோஷ்னல் கூடவே இருந்துகிட்டே இருக்கிறது மட்டும்தான் தவறு. எந்த விஷயங்கள்லாம் உங்களை தடுக்குதோ அந்த விஷயங்கள் எல்லாமே கட் பண்ணி வெளியே வரத்துக்கான தைரியம் நமக்கு தேவை. எமோஷ்னலி இஃப் யூ ஆர் பிளாக்மெயில்டு வித் எனி ஆஃப் யுவர் ஃபேமிலி பர்சன்ஸ் ஆல்சோ, உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளேயே உங்களுக்கு எமோஷ்னலாக உங்களுக்கு ஒரு த்ரெட்டனிங் இருக்குது அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கோ உங்களுடைய மகிழ்ச்சிக்கோ அது தட்டுப்பாடு இருக்குது, கட்டுப்படுத்துது அப்படின்னா அந்த எமோஷ்னல் தவறு. ஸோ உங்களை நீங்கள் முதல்ல முழுசாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யாருக்குமே கட்டுப்பட்டவர் அல்ல. நீங்கள் அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் கட்டுப்பாடற்ற சுதந்திரமான அன்பை வெளிப்படுத்தணும். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருங்க. ஸோ இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் உங்களுடைய மன இறுக்கத்தை குறைக்கும். ஸோ இந்த மாதிரி மன இறுக்கம் குறையும் போது தான் எமோஷ்னலி யூ ஆர் ஃபிட். அந்த மாதிரி எமோஷ்னலி ஃபிட் ஆகும்போது தான் உங்களுடைய எண்ணங்களுக்கான வேலிடேஷன்ஸ் எல்லாமே உங்களால் கொடுக்க முடியும். ஸோ அப்போ நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் குறையும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே உங்களுடைய லைஃப் ஸ்டைல்லையும் சரி, உங்களுடைய ஃபுட் ஸ்டைல்லையும் சரி பார்த்து நீங்கள் செதுக்கி சரி படுத்துட்டீங்க அப்படின்னா யூ ஆர் ஃபிட். நீங்கள் உங்களுக்கு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ நோய் வருவதற்கான காரணம் நீங்கள் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகும், அந்த இடத்துல தும்பல் இருக்கிற இடத்துல போய் நிற்காதீங்க, அப்புறமேட்டுக்கு இந்த இடத்துல போனீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் பரவும், இது பெரிய காரணங்கள் இல்லை. ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷனை கூட உடம்புடைய இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பாற்றல் தடுத்துடும். ஆனால் உங்கள் மனசுலேருந்து எழுகிற அந்த ஒரு எமோஷ்னல் த்ரெட்டனிங் இருக்கு இல்லையா, அதனால் வர நோய்களை எதர் கொடுத்தும் தடுக்கவே முடியாது. அப்போது உங்களை நீங்கள் நோய்கள்லேருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா உங்களை பற்றிய உங்களுடைய சுய விழிப்புணர்வு அவசியம். ஸோ உங்களை பற்றின தெளிவான பார்வை உங்களுக்கு தேவை. ஸோ ஏன் இதெல்லாம் நமக்கு மறுபடியும் ஒவ்வொரு இதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பார்த்து பழகிற ரொம்ப நெருக்கமான ஆட்கள் தான் உங்களுக்கு முதல் கட்ட எதிர்வினைகளை ஆற்ற துவங்குவாங்க. அப்போ உங்களுடைய எதிர்வினைகளை ரொம்ப சீக்கிரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யார்கிட்ட அப்படின்னா, நம்ம ரொம்ப நெருக்கமாக நினைக்கிற என்னுடைய ஒய்ஃபு, நான் ரொம்ப பார்த்து பழகிற என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், இவர்கள் தான் நாளைக்கு இன்றைக்கி வரைக்கும் அழகாக பழகினோம், நாளைக்கு வேறு விதமாக நம்மளுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ நான் முன்கூட்டியே ஒரு முடிவுக்கு வந்துடணும். என்ன அப்படின்னா, மனிதர்கள் மாறுவார்கள், மனிதர்கள் மாறத்தான் வேண்டும். ஏன்னா அது அவங்களுடைய சுயம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள கட்டுப்படுத்துறது என்னுடைய வேலைகள் இல்லை. நான் என்ன எப்படி வச்சுருக்கணும் அப்படின்றதுலையும், நான் மற்றவங்களை எப்படி நடத்தணும் அப்படின்றதுலையும் என்னுடைய கட்டுப்பாடு என்ன சார்ந்து தான், உள்ளார்ந்து மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி கட்டுப்பாடு என்னுடைய மனதை செழுமைப்படுத்துறதுனால அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ என்னை பற்றிய புரிதல்குள்ள தான் நான் எந்த மாதிரியான நேரத்தில் நான் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுறேன், என்னை பற்றின அறிவு இருக்கு இல்லையா, அதை நான் நிறைய திங்க் பண்ணிவிட்டு எனக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுன்ற அந்த ஒரு சமயத்தில் என்னுடைய எண்ணங்களை நான் ஸ்டாப் பண்ணிடணும். என்னது எண்ணங்களை ஸ்டாப் பண்ணுமா? அது சாத்தியமா அப்படின்னா அது சாத்தியம்தான்.
ஸோ அதற்கான பயிற்சி இதெல்லாமே நிறைய ஆன்மீக நண்பர்கள் கொடுத்துட்டு வராங்க. நம்ம சிவம் டிவி வழியாக அதற்கான ஆன்மீக நண்பர்கள்லாம் நீங்கள் வந்து சிவம் டிவி வழியாக நிறைய ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் போகும்போது நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ சிவம் டிவி வழியாக நீங்கள் அதற்கான ப்ரோக்ராமும் கூடிய விரைவில் வரும். ஸோ அதற்கான ஆன்மீக தலங்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோடு சேர்ந்து நீங்கள் உடலோடு சேர்ந்து மனதையும் சரிப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய மருத்துவ தேவைகள் இல்லாமல் போயிடும். ஸோ மருத்துவம் எனக்கு எதற்கு? அப்படின்னா ஏற்கனவே எனக்கு மருந்து ஏற்கனவே என்னோடய உடல் வந்து உபாதைகளுக்கு உட்பட்டு எடுத்து, ஏற்கனவே என்னுடைய மனசு அஃபெக்ட் ஆகிருக்கு, இல்லை ஏற்கனவே என்னுடைய மனசு அஃபெக்ட் ஆனதுனால என்னோடய உடல் வந்து தன்மை இழந்திருக்கு, என்னோட உடலில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது, இல்லை என்னுடைய உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை இப்போதைக்கு இந்த உடல் தன்னைத்தானே சரிப்படுத்திக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே இல்லை அப்படின்னும் போது தான் ஒரு அது ஹெல்ப் டூல்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு கார் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டூல் தேவைப்படுது. அந்த டூல் போயிட்டு அதை சரிப்படுத்துறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் கார் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. அதே மாதிரி தான் நம்ம உடலுக்கோ இல்லை மடலுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு டூல் தேவைப்படுது இல்லையா? அந்த மாதிரி டூல் தான் வெளியிலேருந்து வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய சோர்சஸ். ஸோ இந்த சோர்ஸஸை பயன்படுத்தி உடல் தன்னைத்தானே சரிப்படுத்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இந்த உடல் எதால் இயங்குது அப்படின்றது தெரியணும். ஸோ உடல் பற்றின ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, உடல் இப்படியெல்லாம் விசேஷமானதா அப்படின்றது நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்போ நம்ம மருத்துவத்தோடைய பயன், மருத்துவோட தேவை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு உடலை பற்றி ஏதாவது தெரியுமா? நம்ம உடலை தேவை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சயின்ஸ் படிக்கணுமா? நம்ம ஆனட்டமிக்கல், ஃபிசியாலஜி இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம உடலை அடைய முடியுமா? நம்ம உடலுடைய தேவைகள் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் உடலுடைய தன்மை இதெல்லாமே வெளிப்படுத்தி உடலை சிறப்பாக வச்சுருந்தாங்களா? இது எல்லாமே உங்களுடைய இந்த கேள்விகள் எல்லாமே உங்களை நீங்களே ஒரு வாட்டி கேட்டிங்க அப்படின்னா அதற்கான பதில் தெரிஞ்சிடும். என்ன அப்படின்னா நம்ம கேட்குறதே இல்லை. நம்ம கிட்ட கேட்கறதே இல்லை. நம்ம கிட்ட தவிர்த்து மீது எல்லார்கிட்டையுமே கேள்விகளை எழுப்புறமே தவிர்த்து என்கிட்ட எனக்கு அந்த கேள்விக்கான பதில் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கறதே இல்லை. முதல்ல நம்ம கிட்ட கேள்வி கேட்கணும். அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கல அப்படின்னும் போது தான் வெளியில் போகணும். வெளியில் போய் கேட்குற கேள்விகளுக்கும் அந்த பதில் கரெக்டு தானா அப்படின்றத நம்ம விசாரிச்சுக்கணும். என்னுடைய அந்த கேள்விகளுக்கான அந்த பதில் எனக்கு கிடைச்சிருது அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடு ஆகிருக்கணும். ஆகலை அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில் அது இல்லை. அப்போது யாரோ ஒன்று கைட் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதை கேட்டுக்கிட்டு போகிறதுக்கு நாம் 5 அறிவு அதுக்கு கீழே இருக்கிற ஜந்துக்கள் அல்ல, விலங்கினமோ இல்லை, நாம் மனிதர்கள். இதெல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு அறிவை கொடுத்துருக்காங்க. அது என்ன அறிவு தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த மாதிரியான அறிவுகள் எல்லாமே படைக்கப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு உயிரினம் தான் மனிதன். ஸோ இந்த மனிதன் கேள்வி கேட்கிற ஞானம் உடையவன். அந்த கேள்வி கேட்குறான் இல்லையா? அந்த கேள்வி எப்படிப்பட்ட கேள்வியாக இருக்கணும் அப்படின்னா உங்களை முழுமைப்படுத்தக்கூடிய கேள்விகள் அது இருக்கணும். அந்த கேள்வி ஏதோ குழந்தைங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது எதுக்கு அது எதுக்கு நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ குழந்தைகள் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். பெரியவன் ஆயிட்டான் அப்படின்னா அந்த கேள்விகள் சுத்தமாக கேட்குறது இல்லை. அப்போ ஒன்று குழந்தையாக இருக்கும்போது அதிகமான கேள்வி, பெரியவன் ஆகிட்டான் கேள்வியே இல்லை. எது சொன்னாலும் அதை அப்படியே எடுத்துக்கிட்டு பூம்பு மாதிரி தலையாட்டிக்கிட்டு அப்படியே போய்ட்டுருது. இது ரெண்டுமே தவறு. ஸோ கேள்விகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் ஒரு சின்ன கதை படிச்சிருந்தேன். மோசஸ் தன்னுடைய படகுல போயிட்டு இருந்தார். அப்போ வந்து ஒரு கல் இடிச்சு படகுல போகும்போது அவர் எதுக்காக போயிருந்தாருன்னா அவர் கடவுளுடைய தேடலுக்காக போயிருக்காரு. கடவுள் எங்கே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு அவருக்கு அதுக்கான விடை கிடைக்கல. அப்போது ஒரு ஆற்றுல போயிட்டு இருக்கும்போது ஒரு படகுல போயிட்டு இருக்கும்போது தூங்கிட்டார் டயர்ட்னஸில். அந்த படகு தூங்கிடுவே அந்த படகு வந்து ஆற்று தண்ணி ஓடம் தானே, அது ஓடிட்டுருக்கு இல்லையா? ஓடிட்டுருக்கும்போது அந்த ஓடத்துலேயே வந்து அந்த படகு வந்து போக ஆரம்பிச்சிது. ஒரு கல்லில் இடித்து நின்றுடுச்சு. நின்னவுடனே இவர் முடிச்சு பார்க்குறாரு. படகு யார் நிறுத்தினது? படகு யார் செலுத்தினது? இந்த மாதிரி பல கேள்விகள். இந்த பல கேள்விகளுக்கு ஆன்சர் கிடைச்சோடனே அவர் கடவுள் யாருன்றது புரிஞ்சு போச்சு. அப்போ அந்த கேள்விகள் என்ன அப்படின்னு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் பல வருஷமாக வெளியில் தேடிட்டு இருந்த விஷயங்களை இந்த 2 கேள்வியில் அவருக்கு கிடச்சிருச்சு. அப்போ படகை இவ்வளோ நாள் நான் துடுப்பு போட்டு நான் தள்ளி தான் போயிட்டு இருந்தேன். படகு போயிட்டு இருந்தது அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். தூங்கிட்டேன். ஆனால் நான் படகை செலுத்தவே இல்லை. ஆனால் படகு தானாக போகுது. அப்போது நான் செலுத்தாத போதும் படகு போயிட்டு தான் இருக்குது. நான் அதை நிறுத்தணும் அப்படின்னு நினைக்காத போதும் படகு நிறுத்தப்படுது. அந்த படகு நிறுத்துறதும் என்னுடைய சேஃப்டிக்காக தான். ஏன்னா நிற்கலை அப்படின்னா அது எங்கேயோ போயிட்டு வேறு இடத்துல போய் கீழே பள்ளத்தில் விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இடித்து அது நிற்கிது. ஸோ நான் செயல்படுறேன். நான் செயல்படுறதுனால தான் அது செயல்பட்டுருக்குன்னு நான் நினச்சிட்ருக்கேன். நான் செயல்படாத போதும் என்னுடைய வாழ்க்கை செயல்பட்டு கொண்டே தான் இருக்குது. அப்போ ஏதோ ஒன்று செலுத்திட்டே தானே இருக்குது, ஏதோ ஒன்று நகர்த்திட்டே தானே இருக்குது. அப்போது ஏதோ ஒரு விஷயம் இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ எனக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது எனக்கு புரியணும். நான் தான் செலுத்திட்டுருக்கேன், நான் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது
எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இல்லையா? நான் இல்லை அப்படின்னா என்னோடய ஃபேமிலியை வந்து பாதுகாக்கிறது வந்து கஷ்டம். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டாக தான். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பெண் குழந்தை, என்னுடைய ஹஸ்பண்ட் இல்லை, இல்லை எனக்கு ஒய்ஃபே இல்லை, என்னோடய குழந்தை மட்டும்தான் இருக்கிறான். நான் இல்லைன்னா இந்த ஃபேமிலி என்ன ஆகிறது? இதை மாதிரியான பிரச்சனைகள் தான் நான் பார்க்குறேன். நிறைய பேஷண்ட் கிட்ட வர பதில் இதுதான். நான் இல்லைன்னா இந்த குழந்தைக்கு இல்லை சார், எனக்கு 2 குழந்தைங்க தான் சார், அவருக்கு இது மாதிரி பேரலிட்டிக் ஆகிடுது, அவர் இல்லைன்னா இந்த குழந்தை இதுவாகிடும். நாம் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நாம் இல்லைன்னா இந்த உலகமே ஏதாவது ஒன்று ஆகிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்படிலாம் கிடையாது. நாம் இருக்கும்போது நம்ம மூலியமாக, நம்ம இல்லை அப்படின்னா நம்ம இல்லாமலேயே அந்த இடத்துல என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். இதுக்கு சின்ன உதாரணம், நீங்கள் கொஞ்சம் வெளியே எட்டி பாருங்கள், உங்கள் சொந்தங்கள்லேயே பாருங்கள். யாரோ ஒருத்தர் இல்லை அப்படின்னா அது அந்த ஃபேமிலியே இல்லாமல் போயிடுதா அவங்கவுங்க வேலைகள் அதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு அந்த வருத்தம் இருக்கும், அவ்வளோதான். அப்போது நாம் புரிஞ்சுக்கணும், நாம் இல்லைன்னா இதுவே நடக்காதுன்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நிறைய ஒர்க் பண்ணி நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம தொலைச்சிடுறோம். ஸோ நம்ம வாழ்க்கையை எளிமையாக இயல்பாக எடுத்துகிட்டு போகிற மனநிலையோடு இருந்தால் மட்டும்தான் இயல்பாக இருக்கிற அந்த மனதில் ரொம்ப மகிழ்ச்சி ததும்ப இறங்கி நிற்கும். அந்த மாதிரி மகிழ்ச்சி இருக்கிற இடத்துல நோய்க்கான வாய்ப்பே இல்லாமலே போயிடும். ஸோ அப்போ நீங்கள் வெளியிலேருந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்ற விஷயத்தை பார்க்காம, இன்ஃபெக்ஷன்ஸ் எது மனதிலேருந்து எழுப்பப்படுற நெகட்டிவிட்டின்றது நான் ஏற்கனவே சொன்னேன். உங்களுடைய சுக துக்கங்கள், அதாவது உங்களுடைய சந்தோஷத்தை தடுக்கிற எல்லாமே நெகட்டிவிட்டி தான். உங்களை நீங்களே தடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் கொண்டாட்டமாக இருக்க மனநிலையை வந்து நீங்களே உங்களை தடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நெகட்டிவிட்டி தான். நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க எந்த விஷயம் நடந்தாலுமே சரி, என்னுடைய சந்தோஷத்தையும் என்னுடைய கொண்டாட்டத்தையும் ஒருபோதும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்றத மனநிலைக்குள்ளே வந்துடணும். இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா தான் நோய்கள்லேருந்து விடுபடவே முடியும். ஒரு காலகட்டம் வரைக்கும் உங்களுடைய நோய், அதாவது பிரெயின் கெமிக்கல்ஸ்னுவாங்க, நம்ம மூளையில் சுரக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் எல்லாமே, உதாரணத்துக்கு எண்டோஃபின் அப்படின்வாங்க, ஹாப்பி ஹார்மோன்ஸ், இதெல்லாம் சுரக்க உடம்புல ஒரு உத்வேகம் இருக்கும். ஸோ எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணும். ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஏஜ்டு பர்சனாலிட்டின்னு நிறைய ஏஜ் ஆகிடுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரெயின் கெமிக்கல் சுரக்கிறது எல்லாமே கண்ட்ரோல் ஆகி போயிடுது, எல்லாம் சுரக்கிறது நின்றுடுது. ஸோ இந்த மாதிரி நின்றுடுது அப்படின்னா அவங்களுக்கு நோய்கள் வரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகுது. அப்போது வயசாகிறதுனால நோய் வருதா அப்படின்னா, வயசாகிறதுனால இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுறதுனால நோய் ஏற்படுது. அப்போ நோய் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்குது, அதை எதிர்க்கும் திறன் மட்டும்தான் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ எதிர்க்கும் திறன் அப்படின்றது இளமையாக இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இளமை அப்படின்றதுக்கு வயசு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக போயிடுது. ஏன்னா 18 வயசுலேருந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. ஈவன் 12 வயசு பிள்ளைகள் வந்து ஈவன் இப்போல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து வயது பூப்படைஞ்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப யங் ஏஜெலாம் அடையிறதுன்றது ரொம்ப தவறான விஷயம். ஸோ அந்த மாதிரிலாம் அடைஞ்சிடுறாங்க அப்படின்னும் போது அப்போது இந்த மாதிரி யங் ஏஜ்லேயே அந்த மாதிரி பூப்படைஞ்சிடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து காலப்போக்கில் மாதவிடாயில் நிறைய பிரச்சனைகள் எழும்புது. ஸோ இந்த மாதவிடாயை வந்து அம்மா இருந்தது அப்படின்னா பரவாயில்ல, இல்லை ரொம்ப டேரஸ்ட் ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள உறவினர்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாத பட்சத்தில் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்பவே சிரமமாக போயிடுது. ஸோ இது அம்மாவுக்கு நாலேஜ்டாக இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு பக்குவமாக சில விஷயங்கள்லாம் சொல்லி அது எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சிடும். இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் சமுதாயத்தில் இந்த மாதிரி அதுக்கான நாலேஜும் இல்லாத பேரண்ட்ஸ் அது மாதிரியானலாம் கூட இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா ஒரு 12 வயசில் பூ பெய்கிற வந்து பிள்ளைங்களுக்கு அடுத்த ஒரு வருஷத்தில் வந்து ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிடுது அப்படின்னா அப்போ வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து கேட்குற கேள்வி என்ன, இந்த மாதிரி ப்ளீடிங் வரல அப்படின்னு சொல்லிட்டு. வரல அப்படின்றதுக்காக இவங்க ஹாஸ்பிட்டல் போகாமல் இந்த சைடில் வராங்க, இயற்கையாக வரத்துக்கான அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒன்று, அதை வர வைக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் இன்னும் சில பேர் என்னென்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அது வந்துடணும் அப்படின்ற மாதிரி துடிக்கிறாங்க. அது வந்து தவறு. ஸோ எப்பயுமே காரணம் அறிந்து மருத்துவம் கொடுக்கறது ரொம்ப 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 சரி. அந்த காரணம் அறிந்து மருத்துவம் கொடுக்கறதுலையும் மருத்துவர்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சில மருத்துவர்கள் மட்டும் அப்படியெல்லாம் இல்லாமல் ஏதோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கான மருத்துவத்தை பண்ணிடுறாங்க. அது ரொம்பவே தவறு. ஆனால் நிறைய மருத்துவர்கள் வந்து இல்லைம்மா அது அப்படி தான், அந்த குழந்தை தானே கொஞ்சம் நல்லா மெச்சூர் ஆகட்டும், அதுக்கான பிளட்டு சஃபிஷியண்ட்டாக இல்லை, இந்த மாதிரி உணவு பழக்கங்களை மாற்றுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு முறைப்படுத்தி அதை கொடுக்குற அந்த மருத்துவர்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி. ஸோ அதுதான் உண்மை. ஸோ பேரண்ட்ஸ்க்கு முதல்ல புரியணும், நம்ம குழந்தைங்களுக்கு இது கரெக்டு தானே, அது உண்மை தானே, அது ஃப்ளோ இல்லை ப்ளீடிங் ஆகலை அப்படின்னா அப்போ அது உள்ளே இல்லை, அதாவது சட்டியில் இருந்தது அகப்பைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய காலத்தில் பார்ப்போம். அப்போ அந்த சட்டியை முறைப்படுத்தணுமா, இல்லை அகப்பையில் வரலையேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கணுமா? அப்போ சட்டியை சரிப்படுத்தணும். ஸோ அப்போ அந்த உடலை சரிப்படுத்தணும். அந்த குழந்தைக்கு 12 வயசுக்குள்ளே வரதுக்கான காரணம் என்னென்னா அந்த ஹார்மோனில் என்ன இம்பேலன்ஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும்.
எமோஷ்னலி யார் ஃபிட்டு அப்படின்னா எமோஷ்னலி பெண்கள் தான் ஃபிட்டு. ஆனால் எமோஷ்னலி அதிகமாக பாதிக்கப்படுறதும் பெண்கள் தான் அதிகம். ஏன் அப்படின்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் மேல் கேரக்டர் அப்படின்றது வெளியில் அதிகமாக போயிடுறதுனால அவங்களுடைய அந்த அந்த சில எமோஷ்னல் ஷிங்கிங்னுவாங்க இல்லையா, அதெல்லாம் வெளிப்படுத்திடுறாங்க, வெளியில் போயிடுறாங்க. பட் பெண்களுக்கு வந்து அதிகமாக வெளியில் போகாததுனால அப்படியே வெளியே போனாலுமே சரி, ஒரு வெளியில் வந்து ஒரு ஃப்ரீடமாக ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் ஓப்பன் அவுட் பண்ணி ஆண்கள் அளவுக்கு அவங்களால வெளிப்படுத்த முடியாததுனால பெண்கள் அதிகமே சஃபர் ஆகுறாங்க. அதே எமோஷனல் கூட ஃபேமிலியோட பாண்டிங்ஸ் குறைவாக இருக்கிற பெண்களுக்கு இந்த எமோஷன்ஸ் இன்னும் அதிகமாகி இந்த எமோஷன்ஸ்னால் பலவிதமான நோய்களுக்கு எஸ்பெஷலி அவங்களுடைய யூட்ரஸில் ஏற்படுற பல பிரச்சனைகளுக்கு காரணம் எமோஷ்னல் இம்பேலன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி எமோஷ்னலி அஃபெக்ட் ஆகிற பெண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்தது அப்படின்னா அதையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களும் தெரியாமல் தான் இருக்காங்க. ஸோ அப்போது ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஹாஸ்பிட்டலைஸ்டு இல்லை ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதற்கு சொல்யூஷன் வந்து தீர்வு வந்து கம்ப்ளீட்டாக தீர்வாக கிடைக்குதா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான். இப்போ வரைக்கும் அவங்க வந்து பிசிஓடி சிஸ்ட் இருக்குது, இல்லை பிசிஓஎஸ், வாட் கைண்ட் ஆஃப் எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அது எதனால் ஏற்படுது அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் வந்து தகவல் கொடுக்கப்படுதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி மட்டும்தான். ஸோ அதற்கு வந்து லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு 10 15 கொடுத்து விட்டுடுறாங்க. பட் லைஃப் ஸ்டைல்னால் அது என்ன லைஃப் ஸ்டைல் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு என்ன, அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்ற முதற்கொண்டு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அங்கே தகவல் கொடுக்கப்படுதா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறி தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய மருத்துவர்களை அணுகி அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டு மருத்துவத்தை ரொம்ப நாளைக்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. மருத்துவத்தை நீங்கள் ரொம்ப நாள் பழக்கப்படுத்தக்கூடாது. உடல் தன்னைத்தானே சரிப்படுத்திக்கக்கூடிய வல்லமை உள்ளது. அதே தருணத்தில் உடல் தன்னைத்தானே சரிப்படுத்திக்க முடியாமல் சில பிரச்சனைகள் வரும்போது வெளியிலேருந்து தாராளமாக ஹெல்ப் எடுத்துக்கலாம். நீங்கள் உடல் தன்னைத்தானே சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சில இடத்துல படிச்சுட்டேன், அதனால் நான் வந்து வெளியிலேருந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் நான் என்னை அதுவே சரிப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்றதும் தவறு. ஸோ அந்த மாதிரிலாம் விடாதீங்க. ஏன் அப்படின்னா சில டைமில் உடலுக்கு சில ஹெல்ப்பு வெளியிலேருந்து தேவைப்படும். ஸோ வெளியிலேருந்து என்ன மாதிரியான ஹெல்ப் தேவைப்படுதோ அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதை பழக்கப்படுத்துறது மட்டும்தான் தவிர்த்து அதை எடுக்காமல் இருக்கிறது அதை விட மிக பெரும் தவறு. ஸோ உடல் அளவில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா முதல்ல அதை பரிசோதிங்க. முறையான டாக்டர்கிட்ட போய் பரிசோதனைங்க. இல்லை இந்த மாதிரி பாரம்பரிய மருத்துவம்னுவாங்க, நல்ல ஒரு மருத்துவரை அணுகி அவங்கக்கிட்ட விசாரிங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது அழகாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு உங்கள் உடல் எந்த மாதிரியாக இருக்குது, உங்கள் உடல் உங்கள் மனம் சொல்கிறத கேட்குதா, இல்லை உங்கள் மனம் சொல்கிறத உங்கள் உடல் அதற்கு ஒத்திசைவு கொள்ளுதா, இதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃப்யூச்சரில் நோய் இல்லாமல் வாழ்க்கலாம். அப்போ நோயில்லா இருக்கிற விஷயத்துக்கான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்றது தான் முதல் தீர்வு. ஸோ ஃபஸ்ட்டு நோய் இல்லாமல் என்னை நான் பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணுன்றது தான் முதல் தீர்வு. அதுக்கு தான் இவ்வளோ விஷயங்களும் நம்ம பார்த்துட்டு வரோம். இதற்கப்புறம் வரக்கூடிய எபிசோட்ஸ்லாம் என்ன அப்படின்னா நம்ம நோய் வந்தது அப்படின்னா அந்த நோய்க்கு என்னென்ன மருத்துவத்தை எடுத்துக்கலாம், எந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நாள் கிரானிக்கலாக இருக்குது, எந்த மாதிரியான விஷயங்கள் வீட்டில் ஈஸியாகவே என்னால் சரிப்படுத்திக்க முடியும், இப்படி போன்ற சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு வருவோம். ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சிவம் டிவி வழியாக நான் உங்கள் சார்பில் சிவம் டிவிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.